வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தயக்கீரை சாதம், மேத்தி பிரியாணின்னு சொல்லலாம். இதை எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். வெந்தயக்கீரை சாதம் செய்கிறதுக்கு நான் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி வரும். நீங்கள் 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வெந்தயக்கீரை நான் காய்ந்த வெந்தயக்கீரை தான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். கஸ்தூரி மேத்தின்னு கேட்டால் இது கிடைக்கும். இந்த காய்ஞ்ச வெந்தயக்கீரையில் பண்ணால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரையில் கூட பண்ணலாம், ஆனால் இதில் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வெந்தயக்கீரையை நான் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை வாஷ் பண்ணிப்போம். ஏன்னா இதில் கொஞ்சம் மண்ணெலாம் இருக்கும், என்னதான் பேக்கடாக இருந்தாலும். அதனால் நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி இதை ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண அப்புறமா நான் இதை ட்ரெயின் பண்ணிட்டு வரேன். நான் இந்த வெந்தயக்கீரையை 2 வாசி அலசிட்டேன். இதை நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி தட்டில் வச்சுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க. இதில் மண்ணெல்லாம் இருந்தால் அது க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம மேத்தி பிரியாணி செய்யலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 2 குழிக்கரண்டி கடலை எண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கள், நான் இப்போ ஒரு குக்கர் எடுத்து 2 கப் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே 2 பே லீஃபு, 2 பட்டை போட்டுக்கோங்க. ஏலக்காய், ஒரு 4 லவங்கம், 1 டீஸ்பூன் ஜீரகம். இதுக்குள்ள ஜீரகத்தோட ஃப்ளேவர் தான் நல்லா இருக்கணும், அதனால் ஜீரகம் நல்லா பொரியட்டும். பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதக்குங்க. இந்த புலாவ் ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி. பசங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸாகவும் இது காலையில் தரலாம். அரிசி ஊற வச்சா போதும். இந்த கஸ்தூரி மேத்தி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இதை காலையில் நீங்கள் சீக்கிரமாக பண்ணி கொடுத்துடலாம். 4 பச்சை மிளகா பாதியாக கட் பண்ணி கீரி போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. நான் கல் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு தூள் உப்புனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதில் சேர்க்குறேன். இஞ்சி 3 பங்குனா 7 பங்கு பூண்டு இருக்கணும், அதான் அளவு. அதை சேர்த்துக்கோங்க. பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் வதக்கிட்டேன். இப்போ 2 தக்காளி சேர்த்துக்கிறேன், பொடியாக கட் பண்ணி. இதே நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப ஸ்பைஸ் பவுடர்ஸ் தேவையில்லை, கொஞ்சமாக தான் நான் சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இது நார்மல் ரெட் சில்லி பவுடர் தாங்க, காஷ்மீரி சில்லி இல்லை. 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஸ்பூன் தனியாத்தூள், கொரியாண்டர் பவுடர், மஞ்சள் தூள். இப்போ இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ரெட் சில்லி பவுடர் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா பச்சை மிளகாவோட காரம் இருக்கிறதால. நீங்கள் அதனால் ஸ்பைஸ் லெவல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ இல்லை குறைச்சோ போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு அரிசியை போடுங்க. இப்போ ரைஸ் உடையாதவாறு லேசாக கிளறி விடுங்க. இந்த உப்பு காரம்லாம் நல்லா ஏறும். லேசாக ஒரு ஃப்ரை ஆயிலே பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷோட ஹீரோ மேத்தியை சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரையை, கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. இதில் புதினா சேர்க்க போகிறதில்ல, வெறும் கொத்தமல்லியும் இந்த கஸ்தூரி மேத்தி ஃப்ளேவரும் தான். தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி. நான் 2 கப் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதால 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த இதில் நீங்கள் அரிசியை மெஷர் பண்ணிங்களோ அதே டம்ளரில் நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். பாருங்கள், இப்போ அது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் வேணால் பார்த்துக்கலாம். இப்போ நான் லிட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறேன். நம்மளுடைய மேத்தி பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது உடனே திறந்துடாதீங்க. இது ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட மேத்தி ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மேத்தி ரைஸ்க்கு ஒரு சைட் டிஷ் செஞ்சுக்கலாம். இது காலிஃப்ளவர் குருமா. சிம்பிளாக காலிஃப்ளவர் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன காலிஃப்ளவர் வாங்கி
ஹாட் வாட்டரில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி இருக்கணும் காலிஃப்ளவரு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இல்லை, காஞ்ச பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஊற வச்சு இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாயில் பண்ண தண்ணியோடு நம்ம குருமாவுக்கு யூஸ் பண்ணலாம். இதை அப்படியே எடுத்துக்கோங்க. குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 6 முந்திரி சேர்த்துக்கோங்க. முழு முந்திரினால நான் ஒரு 6 சேர்க்குறேன். 2 பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் சோம்பு இப்போ சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைங்க. 90% வரைக்கும் அரைக்கணும். ரொம்ப நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குருமா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ குருமா செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு குழிக்கரண்டி கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 லவங்கம், ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சிடுச்சு. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த குருமாவுக்கு காரம் பச்சை மிளகா தான். நம்ம வேறு எதுவும் மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. வெறும் காஷ்மீரி சில்லி தான் போட போகிறோம். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ மிளகாய் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நீள நீளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது டேஸ்ட்டாக கொடுக்கும். இந்த வெங்காயம் இந்த குருமாவுக்கு. டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 3 தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்குவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்பைஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்குறேன். இது காரத்துக்கு இல்லை, வெறும் கலருக்கு தான். டீஸ்பூன் மஞ்சள் தூள், டீஸ்பூன் தனியாத்தூள். நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பச்சை பட்டாணியை வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கலாம் அப்படியே. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் கொஞ்சம் வேகணும். அதனால் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் விழுது சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப தேங்காய் கொதிக்க வேண்டாம். நம்மளுடைய காலிஃப்ளவர் பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், குருமா நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொத்தமல்லி இலை சேர்க்குறேன். இப்போ இதை நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். நம்மளோட மேத்தி புலாவும் காலிஃப்ளவர் பட்டாணி குருமாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மேத்தி புலாவோட இந்த குருமா தொட்டு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான டிஷ்ஷு தான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.